வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ். ஸோ தொடர்ந்து இந்த எலெக்ஷன் கள நிலவரம் எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு மாநிலமாக பார்த்துக்கிட்டே வரோம். இதுவரை நாம் பார்த்தது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், அதுக்கு அடுத்தால ராஜஸ்தானுக்கு அடுத்தால மத்திய பிரதேசம். தமிழ்நாடு நம்ம மாநிலம்ன்றதுனால முதல்ல எடுத்தோம். அதன் பிறகு பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தை பார்த்துட்டோம், ராஜஸ்தானையும் பார்த்துட்டோம். இந்த 3 மாநிலங்களோட எண்ணிக்கை டேலி எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். இந்தியா கூட்டணிக்கு 85 இடங்களும், பாஜகவின் கூட்டணிக்கு 60 இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மத்திய பிரதேசத்தை பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. மத்திய பிரதேசம். என்னடா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்றீங்களா? டேட்டா பேசும்போது பேப்பர் இல்லாமல் பேசக்கூடாது, கரெக்டாக சொல்லணும், தப்பாக சொல்லக்கூடாது. சரியா? மத்திய பிரதேசத்தில் 29 நாடாளுமன்ற சீட் இருக்குது. அதில் போன முறை பாஜக எவ்வளோ ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 28 இடங்களை ஜெயிச்சிருக்கு. எப்படி ராஜஸ்தானில் 25க்கு 24 ஜெயித்தாங்களோ அதே போலவே இங்கேயும் 28 இடங்களுக்கு 29 இடங்களில் 28 இடத்த ஜெயிச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த இடம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் ஜெயித்தாலும் பாஜக என்ன பண்ணுச்சு, ஆளுங்களை பூரா விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி குதிரை பேரங்கள் இதெல்லாம் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த குதிரை பேரம்ன்றது எதுக்குன்னா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படை வீரர்களில் வந்து ஒரு தளபதி இருப்பான். அந்த தளபதிக்கிட்ட ஒவ்வொரு தளபதி கண்ட்ரோல்லையும் ஒரு 500 குதிரை வீரர்கள், 1000 குதிரை வீரர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த 1000 பேர்ட்டையெல்லாம் உட்காந்து பேச முடியாதுன்றதுனால அந்த ஒரு ஆள்கிட்ட பேசி அந்த 1000 குதிரைகள் கொண்ட அந்த படை யூனிட்டை மொத்தமாக விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கக்கூடிய செய்திகளில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த அலெக்சாண்டரில் கூட நம்ம பார்த்தோம். அலெக்சாண்டருக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு தளபதியை விலைக்கு வாங்கிறதுக்கு பாரசீக நாடு முயற்சி செஞ்சுது அப்படின்னு. இப்படி அந்த குதிரை வீரர்களை மொத்தமாக விலைக்கு வாங்கக்கூடிய டீலை தான் குதிரை பேரம் அப்படின்னு நம்ம இதில் வழக்கில் வருது. இதில் தான் இந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்குவது அப்படின்ற வேலை. இப்போ இந்த எம்எல்ஏக்களை இது மாதிரி காங்கிரஸ்லேருந்து மொத்தமாக ஆட்டையை போட்டு முதல் தடவை ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்லேயும் பாஜகவே ஜெயிச்சிருச்சு. ஆனால் பாஜக ஜெயித்தாலும் அந்த மார்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார்கள், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வந்து 0.2%, 2% கூட இல்லை, 0.2% வித்தியாசம் தான் 2 பேருக்குமே உள்ள வாக்கு வித்தியாசம். அதாவது இவங்க வந்து 100 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். யார் பாஜக 100 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் வந்து 99.8 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோ மைனாரிட்டி, ரொம்ப ஒரு மைனர் டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வெற்றி பயணம் வந்து பாஜகவுக்கு தொடருமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. தொடருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக 10வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அதாவது ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் பார்க்க போனீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் வந்து 1 லட்சம் ரூபாய் தான். ஒரு ஆண்டு சராசரி வருமானம், தனிநபர் ஆண்டு சராசரி வருமானத்தோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் தான் வருது. இது வந்து இந்தியாவில் பொருளாதாரத்தில் 26வது இடத்துல இருக்குது. அவ்வளோ பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்குன்றது இன்னொரு முக்கியமான செய்தி. சரி, பொருளாதாரத்தில் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹியூமன் இண்டெக்ஸ், அதாவது மக்களின் வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் 23வது இடத்துல இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தமே 29 மாநிலங்களோ அது என்னவோ தானே. இதில் வந்து 26வது இடத்துல பொருளாதார நிலையிலையும் சமூக முன்னேற்றத்தில் பார்த்தோம்னா 23வது இடத்துல இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இது எல்லாத்துலேயுமே 2வது இடத்துல இருக்கிறோம். இந்த 2 இண்டெக்ஸ்லையுமே நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அது தனிநபர் ஆண்டு சராசரி வருமானத்துலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி சமூக ஹியூமன் இண்டெக்ஸ் அந்த குறியீட்லேயும் 2வது இடத்துல இருக்குது. இது 2த்துலேயுமே எங்கே இருக்காங்க? 26, 23 இருக்காங்க. அப்படி இருக்கிறது மூலமாக நம்ம என்ன தெரியுது, இது வந்து பாஜகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் எப்போ படிப்பறிவு வந்துருச்சோ, படிப்பறிவு வந்தால் ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு.
படிப்பறிவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இது இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே எழுத்தறிவு பெற்றவர்கள், எழுத்தறிவுன்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் போட்டு குழப்புறது. தமிழ்நாடை விட கேரளா தான் நம்ம நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறது படிப்பில் இல்லை. அது பேர் வந்து எழுத்தறிவு. எழுத்தறிவுனா என்ன அர்த்தம்? தன்னோட பேரை ஒரு பேப்பரில் எழுத சொன்னால் பேனாவை பிடிச்சி கட்டக்கு இப்படி கையை மடக்கி எப்படியாவது நடுங்கியாவது எழுதிடுவாங்க. அந்த பேரை வாசின்னு சொன்னால் வாசிடுவாங்க. அதுபோல தான் எழுத படிக்க தெரிந்தவர்களை தான் அந்த லிட்ரஸி ரேட் அப்படின்லாம் கணக்கில் எடுக்கிறாங்க. அந்த லிட்ரஸி ரேட்டில் தான் கேரளா நம்பர் 1 தவிர கல்வியில் இல்லை. ஜிஆர்இன்னு சொல்கிற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிஇஆர், அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1, 51%. கேரளாலாம் 2வது இடத்துல தான் இருக்குது, 40% தான். நம்மளோட 10% கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த படிப்பறிவுன்றதையும் எழுத்தறிவுன்றதையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. படிப்பில் முதலிடம்ன்றது வேறு, எழுத்தறிவுன்றது வேறு. இங்கே எழுத்தறிவே வந்து 60% கீழே இருக்குது மத்திய பிரதேசில். அது இன்னொரு சிக்கல் அகெயின் இது வந்து அட்வான்டேஜ் டு பாஜக தான். 3வது என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் வந்து 91% பேர் இந்துக்கள். அது இன்னொரு பெரிய ட்ராபேக். இஸ்லாமியர்கள் 6%, சமணர்கள், பௌத்தர்கள், அப்புறம் கிறிஸ்டியன், இவங்க எல்லாருமே சேர்த்து 3 பேரையுமே சேர்த்தே 1.5% தான் இருக்காங்க. சமணர்கள், பௌத்தர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரையும் சேர்த்தாலே அந்த மாநிலத்தின் மொத்த ஜனத்தொகையில் வெறும் 1.5% தான். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது 6.6% இஸ்லாமியர்கள், மீதி எல்லாமே இந்துக்கள். 92% இந்துக்கள் அப்படின்றது ஒரு சிக்கல். 3வது இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இந்துக்கள் பாப்புலேஷனில் ஓபிசி எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% பேர் இருக்காங்க. அப்புறம் இவர்கள் ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்கிறோமே, அவர்கள் வந்து 20% பேர் இருக்காங்க. ட்ரைப்ஸ் நிறைய இருக்காங்க. அப்புறம் 15% தலித்துகள் இருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பார்க்கறதுக்கு வேணால் 35% பேர் வந்து எஸ்சி எஸ்டியில் வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அந்த எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர்கள் பெரிய கல்வி எல்லாம் பெற்றவர்கள் இல்லைன்றது தான் சிக்கல். புரியுதா? பொருளாதாரத்தில் இன்னும் மிக மிக மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க. அது ஒரு பெரிய சிக்கல். முதல்ல வந்து கல்வி வேலைவாய்ப்பு இருந்தால் தான், இவர்கள் இருவருமே சேர்ந்தாலே 35% வந்துடுது அந்த இந்துக்களில். 91% இருக்கக்கூடிய இந்துக்களில் இவர்கள் அந்த ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமே 35% இருக்காங்க. அப்படின்னாலும் இதை வைத்து கொண்டு அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த தெளிவு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல். அங்கே வந்து பெரிய தலைவர்கள்னு யாரும் இல்லை. காங்கிரஸ் தரப்பிலும் சரி, சொல்லிக்கிற மாதிரி, அதாவது இந்த இந்தியா கூட்டணி சைட்லேருந்து ஒரு பெரிய தலைவர்கள், அப்படியே கொஞ்சம் பேர் பெற்ற தலைவர், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. இந்த மக்களின் பிரச்சனைக்காக முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வலிமையான ஆட்களும் இல்லை. ராகுல் காந்தி முகத்தை மட்டும்தான் மத்திய பிரதேசத்துக்கு அடையாளமாக காட்ட முடியும், வேறு எங்கேயும் காட்ட முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 500 சாதிகள் இருக்குது. 500க்கும் மேற்பட்ட சாதிகள், ரவுண்டாக 500ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 சாதிகள் இருந்தாலும் தொடர்ந்து எம்பி சீட்டும், மந்திரி சீட்டு, எம்எல்ஏ சீட்டுலாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா ஒரு 51 சாதிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குது. அதில் 50% பேர் ஓபிசி ப்ளஸ் 20% ஷெட்யூல் ட்ரைப்ஸு, 15% ஷெட்யூல் காஸ்ட். ஆக இப்படி இவர்கள் 95% பேர், 90%க்கு மேலே இவங்க இருந்தாலும் 15% இருக்கக்கூடிய உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த எம்எல்ஏ, எம்பி சீட்டு எல்லாமே இத்தனை வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 15% இருக்கக்கூடிய சாதிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்பனர்கள், அப்புறம் சரண்னு ஒருத்தர், அப்புறம் டங்கார், குர்ஜார், ஜாட்டு, ரஜபுத்திரர்கள். இந்த குறிப்பிட்ட இந்த மேல் சாதியினர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 51% பேருக்கு மட்டும்தான் இந்த எம்எல்ஏ, எம்பி சீட்லாம் எப்போவுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கணக்கு வச்சு பார்த்தோம்னா இவர்கள் வெறும் 10% தான். அவங்க மொத்த பாப்புலேஷனில் 10% பேர். இந்த மொத்த பாப்புலேஷனில் இந்த 10% பேர் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலம் ஏன் பின்தங்கி இருக்குன்றது நமக்கு புரியும். நாம் தொடர்ந்து இங்கே சமூக நீதின்னு நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு?
ஒரு காலத்தில் மத்திய பிரதேசத்தில் இருப்பது போல தான், இல்லை பீகாரில் இருப்பது போல தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் இருந்தது. இந்த 10% பேர் மட்டும்தான் எல்லா பதவிகளிலும் இருப்பாங்க, அவங்க தான் எம்எல்ஏவாக இருப்பாங்க, அவங்க தான் எம்பியாக இருப்பாங்க அப்படின்னு தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அதை உடைத்து தகர்த்து எறிந்தது தான் திராவிட இயக்கம். அப்படி உடைச்சதுனால தான் எல்லாருக்கும் கல்வி கிடச்சி, எல்லாருக்கும் வேலை கிடச்சி. இப்போ ட்விட்டரில் பெரியாரை திட்டி கமெண்ட் போடுறான்னு, அந்த கமெண்ட் போடுவதற்கு தேவையான ஒரு ஏசி ஆஃபீஸில் வேலையை வாங்கி கொடுத்ததும் இந்த திராவிட இயக்கம் தான். இல்லைனா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கும் நம்ம ஊர்லேயும் எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க, இல்லைனா ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. சரியா? ஆக மத்திய பிரதேசத்தை வச்சு கள நிலவரத்தை வச்சு பார்த்தோம்னா, அந்த ஒரு 51 சாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் மொத்த மத்திய பிரதேசமும் இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. கணக்குப்படி பார்த்தோம்னா ஓபிசி நிறைய இருக்காங்க. ஆனாலும் பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் அந்த காஸ்ட் வைஸ் சப்போர்ட் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் காஸ்ட்டில் நம்ம இருக்கிறவன் பூரா அங்கேயே தான் இருந்திருக்கிறான். பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இருந்த ஓட்டுகள் பாஜகவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் நகர தொடங்கி இருக்கிறது. அதாவது 2018 வந்து 43% இருந்த வாக்கு வங்கி இப்போ 48% உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. யார்? ஓபிசிலேயே. ஓபிசிக்காரனும் இந்த அயோத்தியா ராமர் கோயில் அப்படின்றதுல இப்படி போயிட்டாங்க. இஸ்லாமியர்களின் வாக்கு மட்டும் அப்படியே சிதறாமல் காங்கிரஸ் பக்கம் தான் நிற்கிது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, இஸ்லாமியர்கள் வெறும் 6% பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த 29 சீட்டில் எத்தனை சீட்டு காங்கிரஸுக்கு கிடைக்கும்? ஓரளவுக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு 5 சீட்டு இல்லை 4 சீட்டு வேணால் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இது வந்து தவறாக இருந்தாலும் நல்லது தான். தவறாக இருந்து காங்கிரஸ் நிறைய சீட்டு வந்தால் சந்தோஷம்தான்னு வைங்களேன். ஆனால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு ஏற்கனவே வந்து அவர்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு 4 சீட்டு வேணால் வரலாம். அப்படி 4 சீட்டு வந்ததுன்னா இந்தியா கூட்டணியோட டேலி வந்து 80லிருந்து 84 மாறும். 89 மாறும். 85 + 4 சீட்டு சேர்த்தோம்னா 89 அப்படின்ற டேலிக்கு வரும். இவர்களின் பாஜகவோட கூட்டணியோட டேலி வந்து 60 + 25 சேர்த்திங்கன்னா 85 சீட்டு வந்துடும். சரியா? 85 சீட்டு வரலாம், இல்லை 89 கூட வரலாம், 29 கூட போயிடலாம். இப்போதைக்கு நாம் பார்க்கக்கூடிய டேலி இப்படியே வச்சுக்கலாம். ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபிகராக வச்சோம்னா இந்தியா கூட்டணிக்கு இந்த 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு 85 சீட்டும் பாஜக கூட்டணிக்கு 89 சீட்டு கிடைக்கும். இந்த 4 மாநிலங்களை மட்டும் எடுத்தோம்னா 4 சீட்டு பாஜக அதிகமாக வாங்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய கள நிலவரமாக இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களை பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இந்த எலெக்ஷன் அப்டேட்டில் நீங்களும் கலந்துக்குங்க. உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுகளை பொறுத்து நானும் கள நிலவரத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நாம் இன்னும் ஆவலுடன் எஸ்பிஐயோட எலக்ட்ரல் பாண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 13, 14, 15 இன்னும் 2 நாட்களுக்குள் வந்து சேரும். வந்ததன் பிறகு இந்த கள நிலவரம் மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நிச்சயமாக மாறும். இப்போ பாஜக அதில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாமல் இருந்தால் மாறும். மாற்றுவதற்கு எல்லாமே மாற்றக்கூடியது தான், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ இந்த பாஜகவின் பாசிச ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். 4 மாநிலங்களை வைத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பிரைட்டாக தெரியல. ஆனால் நம்ம முதல்ல எடுத்திருக்கிறது பூராமே எதை எடுத்துருக்குறோம்னா பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் எடுத்துருக்குறோம். இன்னும் மற்ற மாநிலங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம்.
இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.